நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த் மீனராசி மற்றும் மீனலக்ன அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சொல்கிறேங்க, நிறைய விஷயங்கள் நல்லாயிருக்கு. 80% மேலே ரொம்ப 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 நல்லாயிருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுடைய மொத்த ப்ரெஷரும் குறையும். நிறைய மீனராசி அன்பர்கள் சொல்கிறது மண்டை வலிக்குது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல, எவ்வளோ ப்ரெஷர் போட்டாலும் முடியல, தூங்கவே முடியல, போதுண்டாப்பான் இருக்குது, மல்டிப்ளைடு தாட்ஸ், ஆனால் எதுவுமே மூமெண்ட் இல்லை அப்படின்றதெல்லாம் மீனராசி அன்பர்கள் தான். ஆனால் உங்களுக்கு இந்த மாதம் நிறைய ப்ரெஷர் குறைஞ்சு அப்பாடா அப்படின்ற ஒரு பெருமூச்சு விடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். ஒவ்வொரு விஷயமா எப்படின்றது நான் சொல்லிட்டு வரேன். நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, உங்களுடைய ராசிநாதன் யார்? குரு. அந்த குரு 4ஆம் வீட்டில் போய் உட்கார்ந்துட்டுருக்கார். மிகப்பெரிய பல ரூபத்தில் பல பிரச்சனைகளுக்கு உங்களுடைய சுகத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல போய் குரு பகவான் உட்கார்ந்துட்டுருக்கார். அண்ட் அந்த குரு சுக்கிரனோட உட்கார்ந்துட்டுருக்கார். அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். குருன்றது யார்? உங்கள் ராசிநாதன். அவர் யார்? அவர் தேவகுரு. சுக்கிரன்றது யார்? உங்களுடைய 3ஆம் அதிபதியும் உங்களுடைய 8ஆம் அதிபதியும். அவரும் போய் கூட சேர்ந்து உட்கார்ந்துட்டுருக்கார். அப்போ இது எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்ல ரிசல்ட்ஸ் தான் கொடுக்கும். ஆனால் எது எடுத்தாலுமே எண்ணங்களுக்குள்ள ஒரு அமைப்பு, ஒரு டென்ஷன் கொடுக்கும். அப்போ நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ நடக்கக்கூடிய திசா புத்தி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். உங்கள் ஜாதகத்தில் குரு எப்படி இருக்கார், சுக்கிரன் இருக்கார் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா வழி பிறக்கும் சுகத்தை கொடுக்கும்ன்றதுல 2 பேருமே வராங்க. ஸோ எண்ட் ரிசல்ட் சம்திங் சூப்பர். ஆனால் எந்த வழியில் போய் நீங்கள் அந்த எண்ட் ரிசல்ட்டை பார்க்க போகிறீங்க அப்படின்றது தான் இப்போ முக்கியம். ஸோ இந்த தெளிவு அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் அது புதனுடைய வீடு. அந்த புதன் சூரியன் புதன் சேர்ந்து 16ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு 5ஆம் வீட்டில் இருக்காங்க. அப்படின்னா என்ன, எஜுகேஷன் அப்படின்றது சூப்பராக வரும். ஒரு விஷயத்தை பிரச்சனையை முடிக்கணும், தெளிவாகணும், ஜெயிக்கணும் அப்படின்னாலே அங்கே நமக்கு வேண்டியது என்ன? நாலேஜ் தானே. அந்த நாலேஜுன்ற புதன் சூப்பராக உங்களுக்கு உட்கார்ந்துருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே நிதானமாக பொறுமையாக நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிங்க அப்படின்னா எப்படிப்பட்ட விஷயத்தையும் ஜெயிக்கிறதுக்கு உண்டான நாலேஜ் உங்களுக்கு சூப்பராக வரும். அதே மாதிரி நீங்கள் குட்டி கிளாஸ் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, பிஹெச்டி படிச்சுட்டு இருந்தாலும் சரி, எங்கேருந்து தான் இந்த ஐடியாஸ் வந்ததோ, எங்கேருந்து தான் இந்த புக்ஸ் கிடைச்சதோ, எங்கேருந்து தான் டீச்சர் கரெக்டாக உங்களை மட்டும் கூப்பிட்டு சொல்லி கொடுத்தாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க வழிகாட்டினாங்க பாரு, நான் டக்குன்னு என் தீசிஸை முடிச்சிட்டேன், நான் இனி ஃபண்டாஸ்டிக்காக பிஹெச்டி சூப்பராக முடிச்சிட்டேன் அப்படின்ற அவளுக்கு இப்போ வழிகாட்டக்கூடிய ஒருத்தர் உங்கள் கண்ணில் படுவார்னா அதை விட வேறு என்னங்க அற்புதம் வேணும்? அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. அதே மாதிரி எது எப்படி இருந்தாலுமே 6ஆம் வீட்டில் கேது அப்படின்றது கொடுத்து வச்ச வரம். ஸோ உங்களுடைய கன்ஃபியூஷன் எல்லாமே ஃபைனல் ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்குன்றதுல எந்த விதமான ஒரு டவுட்டும் இல்லை. 16ஆம் தேதி வரைக்கும் கேது தனியாக உட்காந்துட்ருக்கார். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு சூரியன் சேர்ந்துருவார். அப்போ சூரியன் சேரும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துலையும் ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு ஏற்படும். ஏன்னா சூரியன் கேதுனுடைய சேர்க்கை அந்த அளவுக்கு சரியில்லை. ஆனால் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தாது. ஏன்னா உங்களுக்கு அரசு வழியில் வரக்கூடிய எந்த ஒரு நெகட்டிவ் இருந்தாலும் இப்போ கேது அதையுமே உங்களுடைய ஞானத்தினால், நாலேஜினால் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்கும். பட் ஒரு பாயிண்டில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். என்ன அப்படின்னா, திருமண வாழ்க்கையில் உங்களுடைய ஜாதகத்தில் 7ல் செவ்வாய் ட்ராவல் பண்ணுறார். இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கார். நீங்கள் ஜென்ம சனியில் இருக்கீங்க. இப்போ டக்குன்னு உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்து நீங்கள் பார்க்கணும். நீங்கள் பிறக்கும்போது சனி பகவான் நேர்கதியில் இருந்தாரா, வக்ரகதியில் இருந்தாரா, அவர் என்ன நட்சத்திரத்தில் இருந்தார் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு சனி வக்ரம் பெற்ற நிலையில் இருந்தார்னா அந்த அளவுக்கு பயம் பாதிப்புகள் இல்லை. நேர்கதியில் இருந்தார்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய பார்ட்னர்ஸோட, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட, உங்களுடைய லைஃப் பார்ட்னரோட நீங்கள் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும். யோசித்து நீங்கள் பேசணும் அப்படின்றதும், எதுலேயுமே வேகம் வேண்டாம், விவேகம் தான் வேணும். உங்களுடைய பேச்சை அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் ரொம்ப 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 தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லை, தேவையில்லாமல் தூக்கம் தொலைக்கக்கூடியது இப்போ எக்கச்சக்கமாக நீங்கள் சந்திச்சுட்டே தான் இருக்கீங்க. அது ஓகேன்னு பண்ணினா கூட சம்திங் ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் அப்படின்ற மாதிரியும்
ஏர்லி மார்னிங் லேட்டாக நீங்கள் வந்து மேபி எப்பயுமே 5-5:30 மணிக்கு எழுந்திருக்கக்கூடியவங்களா இருந்தால் கூட இப்போ 2-3 மாதமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் கண்முழிக்க விடுது. ஏன்னா 2-3 மணி வரைக்கும் என்ன பண்ணாலும் உங்களுக்கு தூக்கமே வரல அப்படின்ற மாதிரி ஒரு நிலைக்குள்ளே நீங்கள் தள்ளப்படுறீங்க. அப்படி இருக்கிறவங்க எல்லாம் தயவு செஞ்சு நீங்கள் நல்லா தூங்கணும் அப்படின்றதும், நீங்கள் அதுக்கு உண்டானது ஒரு 2 ஸ்பூன் கசகசா எடுத்துக்கோங்க, 2 மணி நேரம் ஊற போடுங்க, அதை மிக்சியில் அரைச்சிக்கோங்க, லூக் வார்ம் மில்க் ஊற்றி குடிச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி என்னென்ன டிப்ஸ் உங்களால் ஃபாலோ பண்ண முடியுமோ அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி தூக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் தொலைச்சிடவே கூடாது. மிகப்பெரிய ப்ராப்ளம், உங்களுடைய இஎன்டி சம்மந்தமான பிரச்சனைகள், அலர்ஜிகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் மேலும் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பேச்சை சூப்பராக கேட்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்கிற விதமே அழகாக இருக்கும். அப்போ 2 பேருக்கும் நல்ல ஒரு அந்யோன்யமும், குழந்தைங்களுக்காக நல்வழி காமிக்கிறதுக்கு நல்வழி காமிக்கிறது அப்படின்னா தேவையில்லாமல் லோன் வாங்கி அவங்கள படிக்க வைக்கிறதுன்றது கிடையாது. அவங்கள புரிய வச்சு நீங்கள் எங்கே அனுப்பிச்சாலும் இப்போ அதை புரிஞ்சு தெரிஞ்சு அவங்க ஷைன் ஆகக்கூடியதாக. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 99.5 வாங்குகிறாங்க, ஆனாலும் சீட்டு கிடைக்கல. ஒன்று சீட்டு ஃபில் ஆகிடுச்சு, இல்லை நீங்கள் லேட்டாக வந்தீங்க, 95.5க்கு மேலே இருக்கணும், ஒரு பாயிண்டில் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்றதெல்லாம் இருக்குது. 95.5 எல்லாம் என்ன மார்க்குங்க? அதனால அந்த ஒரு காலேஜ் கிடைக்கலன்னு சொல்லி ரொம்ப பெரிய ஃப்ரிக்ஷன் எல்லாம் ஆகவே கூடாது. ரைட், இதில் நான் சாதித்து காமிக்கிறேன், இன்றைக்கி வழிகள் பல அப்படின்றத புரிஞ்சு அதன் மூலிமா அப்லிஃப்ட் சூப்பராக ஆவீங்க. ஸோ அந்த மாதிரி காலேஜை மிஸ் பண்ணவங்க செஞ்சவங்க கூட இப்போ நீங்கள் புதுசாக என்ட்ரு ஆவீங்க இல்லையா இந்த ஆகஸ்ட் மாதம், அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருன்னு ப்ரூவ் பண்ணுவீங்க. உங்களுடைய ப்ரெஷர் எல்லாமே பிரம்மாண்டமாக போயிடும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சுகத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல குருவும் சுக்கிரனும் சேர்ந்து நடப்போடுறாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் தான், அதாவது ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரைக்கும் இவங்க 2 பேரும் ஜாயிண்ட்டாக இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரலட்சுமி விரதம் வருது. வரலட்சுமி நோம்பை பற்றி நான் சொல்ல தேவையில்லை. அஷ்டலட்சுமி கடாட்சம் பொருந்தக்கூடிய இந்த அற்புதமான நாள் உங்களுடைய சுகத்துக்காக நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நிறைய சில்லற காசு எடுத்துக்கோங்க, அதை வந்து ஒரு மஞ்சள் துணியில் நீங்கள் வந்து கட்டிக்கோங்க. அன்றைக்கி சாயங்காலம் பௌர்ணமியாக இருக்கிறதுனால நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் மனதார இந்த சில்லற காசு மூட்டையை சுவாமி பாதத்தில் வச்சு கொண்டு வந்து ஒரு மரப்பெட்டியில் வச்சு நீங்கள் பொக்கிஷமாக வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்காக, உங்களுக்காக, உங்கள் சுகத்துக்காக நீங்கள் என்னெல்லாம் பண்ணணுமோ, அதாவது ஒரு 20-30 இயர்ஸ் என்னெல்லாம் பண்ணுமோ, அப்போ அதோடு சேர்த்து ஒரு வீடு கட்டுறீங்க, ஒரு வாகனம் வாங்குறீங்க, சுபிக்ஷத்துக்காக என்னெல்லாம் பண்ணுவீங்களோ அப்போ அதுலேருந்து ஒரு சில்லற காசு எடுத்து நீங்கள் அட்வான்ஸாக கொடுத்து பாருங்களேன். ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சுகங்கள் வந்து நிறைஞ்சி இருக்கும். யாருக்கெல்லாம் வீடு கட்டணுன்ற ஆசை இருக்கோ, இடம் வாங்கணும்னு ஆசை இருக்கோ, இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அவ்வளோ உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டான வழிகாட்டுபவர், கரெக்டான கமிஷன் வாங்கி கரெக்டாக உங்களுக்கு தரகர் வந்து கண்ணில் படுவார். அதே மாதிரி நிலம் விற்கவே முடியலையே, போதுண்டாப்பான்னு இருக்கிறவங்களுக்கு கூட இப்போ நிலம் விற்கக்கூடிய வாய்ப்பும், அதை கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. நிறைய பேர் வந்து தங்கத்தை வச்சு நீங்கள் லோன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த தங்கத்தை திருப்பக்கூடிய அமைப்புமே உங்களுக்கு சூப்பராக இருக்குது. உங்களுடைய 10ஆம் வீட்டை குருவும் சுக்கிரனும் பார்க்குறார். அப்படி இருக்கும்போது உங்களுடைய தொழில் பண்ணுற இடத்துல உங்களுடைய ஜீவனம், உங்களுடைய அபிவிருத்தி அப்படின்றதெல்லாம் உங்கள் நாலேஜ், உங்களுடைய ஐடியாஸ் வச்சு நிறைய நியூ டெக்னிக்ஸ் வந்து அங்கே வந்து சோலோவாக நீங்கள் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவீங்க. யூஆர் அ மல்டி டாஸ்கர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு இது ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. குழந்தை பாக்கியம் வேண்டி வரவங்க கூட இந்த மாதம் உங்களுக்கு கிளிக் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் ராகு கேது எப்படி இருக்குது அப்படின்னு மட்டும் பார்த்துட்டு ஏன்னா இப்போ கேது ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கிறதுனால உங்கள் சுய ஜாதகம்ன்றது 60 மார்க், இது 40 மார்க், சுமார் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆஃப் 10 மார்க்ஸ் பார்த்துட்டு நீங்கள் பழமை வாய்ந்த சர்ப்பதோஷ ஸ்தலத்துக்கு உங்களுக்கு உரிய நாளில் நீங்கள் போய் பரிகாரம் பண்ணிட்டு வரும்போது அவ்வளவு குழப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அவ்வளவும் ஜெயிக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. அது உங்களுடைய கடனாக இருக்கலாம், உங்களுடைய ஹெல்த்தாக இருக்கலாம், உங்களுடைய கோர்ட்டு கேஸ் பிரச்சனையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் வின் பண்ணுறதுக்கு பல கிரகங்கள் சாதகமாக இருக்கிறதுனால இந்த மாதத்தை மிஸ் பண்ணிட வேண்டாம். அண்ட் நீங்களே வந்து குருனுடைய ரொம்ப முக்கியமான குருனுடைய பிரியமானவர்கள். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் தேடி போய் குருட்ட வரம் வாங்கும்போது சம்திங் எக்ஸ்ட்ராடினரி சூப்பர். அப்போ செவ்வாய் குரு அப்படின்னா திருச்செந்தூர் அம்மனுடைய வழிபாடு இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக இருக்கும். அண்ட் ஆடி கிருத்திகை 16ஆம் தேதி வருது.
கிருத்திகை அப்படின்றது செவ்வாய் தான், அன்னைக்கே கோகுலாஷ்டமியும் வருது. ஸோ ஒரு விஷயத்தை வின் பண்ணுறதுக்கு வேண்டியது வியூகம். அப்போ கிருஷ்ணனுடைய கோகுலாஷ்டமியும் வரும்போது ட்ரிக்கியாக சூப்பராக பாசிட்டிவாக நியாயத்தின் அடிப்படையில் சூப்பராக நீங்கள் வின் பண்ண முடியும். ஸோ இந்த நாட்களை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.